السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு சந்தோஷமான சபையிலே அமர்ந்திருக்கிறோம். நிக்காஹ் என்பது வெறுமனே இரண்டு உடல்களை சேர்த்து வைக்குகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் நிக்காஹ் என்பது இரண்டு குடும்பங்களை, இரண்டு பாரம்பரியங்களை, சில சந்தர்ப்பங்களில் இரண்டு ஊர்களையே இணைத்து வைக்குகின்ற ஒரு பலமான ஒப்பந்தம். எனவே இஸ்லாம் இந்த நிக்காஹை ஒரு இபாதத்தாக, வணக்கமாக நோக்குகிறது. கொஞ்சம் இங்கே அவதான் நீங்கள் எல்லாரும் வாரம் உட்காருவாங்க, எல்லாரும் இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் மனிதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்த மார்க்கம். இஸ்லாம் மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் மனிதனுடைய உணர்வுகளை ஒட்டிய மார்க்கம். இஸ்லாம் பிற மதங்களை நீங்கள் நோக்குவீர்கள் என்று சொன்னால், இறைவனை நெருங்க வேண்டுமானால் அவன் திருமணம் முடிக்கக்கூடாது என்று முதலாவது அந்த மதங்கள் சொல்லுகிறது. ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டுமா, அவர் மத குருவாக மாற வேண்டுமா, கோயில் பூசாரியாக ஆகுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவ ஆலயத்தின் மதகுருவாக ஆகுவதாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, முதலாவது நீ துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்கக்கூடாது. இந்த இல்லற வாழ்க்கை இறைவனை நெருங்குவதற்கு தடை என்று அந்த மதங்கள் நோக்குகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ இறைவனை நெருங்க வேண்டுமா, இறை பக்தி உள்ளவனாக ஆக வேண்டுமா, திருமணத்தை முடி என்று சொல்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு இபாதத்தாக சித்தரித்திருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருமணங்கள் இஸ்லாமிய வழிகாட்டலின் அடிப்படையிலே முன்மாதிரியானதாக, அழகானதாக நடைபெற வேண்டும். இன்று நாம் பல வகையான சம்பிரதாயங்களுக்கும், பழக்க தோஷங்களுக்கும், ஊர் வழக்கங்களுக்கும், குடும்ப பழக்கங்களுக்கும் அடிமைகளாக மாறி திருமணங்களை மிக ஒரு பாரமான ஒரு விடயமாக ஆக்கிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கத்து நிறைந்த திருமணம் செலவு குறைந்த திருமணம் என்று சொன்னார். எவ்வளவு குறைகிறதோ செலவு, அவ்வளவு பரக்கத்து நிறைகிறது என்று சொன்னார். எனவே ஆடம்பரங்கள் இல்லாமலாக்கப்பட்டு மிக எளிய அழகிய நடையிலே முன்மாதிரியாக நடாத்தப்பட வேண்டும் திருமணங்கள். இன்று பேசினோமா நாளை, இன்று பேசினோமா வாரக்கிழமை, ஜோடி பொருத்தம் ஏற்பட்டு விட்டதா அல்ஹம்துலில்லாஹ், வாரக்கிழமை வைத்துக் கொள்வோமா, நாளை வைத்துக் கொள்வோமா, நாளன்றை வைத்துக் கொள்வோமா, இலகுவாக திருமணங்கள் நடாத்தப்பட வேண்டும். இன்று வருடக்கணக்கில் நாம் இழுத்தடிக்குகிறோம். ஏன்? ரெடி ஆகிறோம், இன்னும் ரெடி இல்லை, இன்னும் தயாராகணும். இப்பதான் ஒரு மகளோட கல்யாணத்தை எடுத்துட்டு மூச்சு விட்டுரும், இன்னொரு 3 வருஷமாவது தேவைப்படும். ஏன் அவ்வளவு நம்ம பாரமாக்கி கொண்டோம். இஸ்லாம் விபச்சாரத்தை கொடூரமாக்கியது. விபச்சாரம் செய்கின்றவன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியானவன் அல்ல, கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவன் அவன், இந்த பூமியில் வாழ்வதற்கு உள்ளவன் அல்ல, அவன் அழிக்கப்பட வேண்டியவன் என்ற அளவுக்கு கொடூரமான பயங்கரமான ஒரு பாவமாக சித்தரித்து திருமணத்தை இலகுபடுத்தியது. இன்று நாம் திருமணத்தை பாரமாக்கிய காரணத்தினால் மறுபுறத்திலே பாவங்கள் இலகுவாகி கொண்டு போகிறது. எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, முதலாவது அம்சம் திருமணங்கள் மார்க்கத்தில் இல்லாத சம்பிரதாயங்களை விட்டும் களையப்பட வேண்டும். நிச்சயதார்த்தம் என்று சொல்கிறார்கள், அடையாளம் போடுவது என்று சொல்கிறார்கள், பெட்டி கொண்டு போவது என்று சொல்கிறார்கள், மருதோண்டி சாப்பாடு என்று சாப்பாடுகள் போடுகிறார்கள். இவைகளை எதுவுமே மார்க்கத்தில் உள்ளதல்ல.
அடையாளம் போடுவது என்பது இந்துக்களுடைய கலாச்சாரம். அதுவும் தமிழகத்திலே இருந்தவர்களுக்கு தெரியும் அந்த இந்துக்களுடைய கலாச்சாரம் எங்கிருந்து வருகிறது. ஆட்டு மந்தை மாட்டு மந்தையில் ஆடுகளை மாடுகளை விற்பவர்கள் அடையாளம் போடுவார்கள். சந்தை செவ்வாய்க்கிழமை இன்ன இடத்திலே ஆட்டுப்பட்டி ஆட்டு மந்தை, திங்கட்கிழமை இன்ன ஊரிலே மாட்டு சந்தை என்று சொல்வார்கள். அந்த சந்தைகளிலே யார் யாரிடம் பிராணிகள் இருக்குதோ விற்க வருவார்கள். விற்கப்பட்ட பிராணிகளுக்கு அடையாளம் போடுவார்கள். சூடு போடுவதோ, காதில் ஏதாவது கட்டுவதோ, கழுத்தில் ஏதாவது மாட்டி விடுவதோ என்ற சில பழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அதிலிருந்து வந்ததுதான் பேசப்பட்ட பெண். இது திருமணம் பேசப்பட்ட பெண், விற்கப்பட்ட பிராணி போன்று இது அடையாளம் போடுகின்ற ஒரு கலாச்சாரம் இந்துக்களிடம் வந்து அது இலங்கைக்கு வந்திருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிக்காஹுடைய வைபவங்கள் நீண்ட பெரிய பயான்கள் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்ல. இருந்தாலும் சுருக்கமான சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். எனவே திருமணங்கள் மிக இலகுவாக திருமணம் பேசுகிறோமா, முதலாவது நாம் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை சந்தோஷப்படுத்துவதை எல்லாம் விட எல்லோரையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது ஓதிய குத்பாவிலே 4 வசனங்களை தேர்ந்தெடுத்து ஓதினார்கள். அல் குர்ஆனில் நிறைய நிக்காஹோடு, திருமணத்தோடு, குடும்ப வாழ்க்கையோடு, கணவன் மனைவியுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பத்துன் நிக்காஹ், நிக்காஹுடைய குத்பாவிலே தேர்ந்தெடுத்த வசனங்கள் இறையச்சம், தக்வாவை பற்றிய வசனங்களை ஓதினார்கள். ஏன் காரணம்? திருமணத்தின் போது மிக தேவைப்படுகின்ற ஒன்றுதான் தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். 2 சாரார்களும் தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. மாப்பிள்ளை தன்னுடைய சந்தோஷத்தை, பெண் வீட்டார் தன்னுடைய சந்தோஷத்தை, மாப்பிள்ளை வீட்டார் தன்னுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகின்ற வேகத்திலே படைத்தவனை அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதுதான் எமது சந்தோஷம். அல்லாஹ்வின் சந்தோஷத்துக்கு அப்பால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது என்ற கொள்கை கோட்பாட்டிலே உள்ளவர்கள் முஸ்லிம்கள் நாங்கள். எனவே எங்களுடைய ஒவ்வொரு விடயமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, சந்தோஷத்தை நாடியதாக, தேடியதாக அமைய வேண்டும். எனவே முதலாவது அம்சம் நான் உங்களோடு சொல்வது, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய திருமணங்களிலே உள்ள அனாச்சாரங்கள் களையப்பட வேண்டும் என்றிருந்தால் ஆண்களாகிய நீங்கள் திருமண விவகாரங்களில் உங்களுடைய கையிலே எடுக்க வேண்டும். இன்று பயான்கள் நடக்குகின்றது, அழகான பயான்கள். ஆனால் பயானோடு விஷயம் முடிகிறது, அங்கே நடப்பதெல்லாம் பழையபடி நடந்து கொண்டுதான் இருப்பது. காரணம் என்னவென்றால், திருமண விவகாரங்கள் கடிவாளம் உங்களுடைய கைகளில் இல்லை, அது வீட்டினுடைய பெண்களுடைய கையிலே இருக்கிறது. நாம் என்ன பயான்களை பேசினாலும் கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி இல்லாமல் ஏழுமா, இப்படி இல்லாமல் ஏழுமா, என்ன நினைப்பார்கள், மூத்த மகளுடைய கல்யாணத்தை அப்படி எடுத்துவிட்டு இந்த மகளுடைய கல்யாணத்தை எப்படி செய்வது, அது இது என்று சொல்லி எல்லா விடயங்களையும் அவர்களே தீர்மானித்து விடுவார்கள். இங்கே ரெஜிஸ்டார் பதிவு செய்வார், ஏதாவது கைக்கூலி உண்டா, இல்லை. சீதனம் உண்டா, இல்லை. சீதனம் என்ற பெயரிலே ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். பெண் வீட்டாரை புளிய வேண்டிய எத்தனையோ வழிகளில் புளிந்து புளிந்து எல்லாத்தையும் வடித்து எடுத்து விடுவார்கள். சீதனம் என்ற பெயரிலே இல்லை. என்ன தருவார்கள்? சரி, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டார்களும் சும்மா இருந்தாலும் நடுவில் உள்ள புரோக்கர் விட மாட்டார். அவங்க அப்படி கொடுத்தாங்களாம், இப்படி எடுத்தாங்களாம், என்ன விஷயங்கள் அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் வாங்க வச்சிருவார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அம்சம், இந்த திருமணங்கள் ஆண்களாகிய நீங்கள் தீர்மானியுங்கள். பெண்களிடத்தில் அபிப்பிராயம் கேட்கலாம், உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஆண்கள் நாங்கள் ஆலோசனை செய்து நாங்கள் முடிவு செய்கின்றபடி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு முடிவுக்கு வருவீர்களே ஆனால் இந்த விவகாரம், நான் ஒவ்வொரு ஊர்லையும் விதவிதமான அனாச்சாரங்கள் நடக்குகிறது. இதற்கு எதிராக நாம் ஜிஹாது செய்ய வேண்டும். திருமணங்களிலே நடக்குகின்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக, வீண் விரயங்களுக்கு எதிராக, மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளுக்கு எதிராக
நாம் எல்லோரும் சேர்ந்து ஜிஹாது செய்து முன்மாதிரியான இஸ்லாமிய திருமணங்களை நடாத்த வேண்டும் என்று சொன்னாலும் அது மிகையாக ஆகாது. கருத்து போராட்டம் செய்ய வேண்டும், கலாச்சார போராட்டம் செய்ய வேண்டும். நாம் விரோதிகளோடு எதிரிகளோடு போராடுவது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாம் நம்மோடு போராடி நமது கலாச்சாரத்தோடு போராடி இஸ்லாமிய அழகிய பண்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. எனவே இரண்டாவது அம்சம், மாப்பிள்ளை பிள்ளையோடு சில வார்த்தைகள். திருமணத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தக்வாவுடைய வார்த்தைகளை, ஆயத்துகளை ஓதினார்கள். உங்களுடைய ஒரு சந்தோஷமான என்ற நாள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த உறவு தொடர்பு, அல்லாஹ்வோடு தொடர்பை உண்டாக்குகின்ற உறவாக உங்களுக்கு அல்லாஹ் இந்த உறவை ஆக்கி தர வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்தின் போது தக்வாவுடைய வார்த்தை ஆயத்துகளை ஓதியதனுடைய ஒரு அம்சம் என்ன? இந்த திருமணத்தோடு அந்த திருமணத்திலே இணைகின்ற அந்த தம்பதிகள் இறையச்சம் உள்ள, அல்லாஹ்வுடைய பக்தி உள்ள, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள, தக்வா உள்ள, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக, ஒரு ஜங்ஷனாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த திருமண ஒப்பந்தம் ஆகிவிட வேண்டும். திருமணம் முடித்ததுதான் தாமதம், ஆளே மாறிவிட்டார், ஆளுடைய நடவடிக்கை, அமளிபாதத், பக்குவம், பேணுதல் எல்லாமே கூடிவிட்டது என்ற நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உறவை, இந்த இணைப்பை ஒரு காரணமாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா எம்மின் மூலமாக சாலிஹான நல்ல தம்பதிகளை, நல்ல இரையச்சமுள்ள பிள்ளைகளை உருவாக்கி தருவோம். மூன்றாவது அம்சம், அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருமணம் முடித்தவர்கள் அழகான, சந்தோஷமான, சுபிச்சகரமான குடும்ப வாழ்க்கைகளை நடாத்த வேண்டும். மனைவிமார்களை அன்பாக, மிக பண்பாக நடாத்துபடி இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். கேளுங்கள், நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். உங்களிலே சிறந்தவர் யார்? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொன்னால் எப்படி சொல்வோம்? பள்ளி தலைவர் சிறந்தவர், ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ், முஃப்தி சிறந்தவர், சமூக சேவை செய்பவர் சிறந்தவர், நல்ல பட்டங்களை பெற்ற ஒரு மனிதர், ஒவ்வொருவரும் என்னென்னமோ சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். கேளுங்கள். கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஊருக்கு நல்லவர் இல்லை, நண்பர்களுக்கு நல்லவர் இல்லை, குடும்பத்துக்கு நல்லவர் இல்லை. கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. மனைவிக்கு யார் நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். டாக்டர் வின்சிக், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு இஸ்லாமிய ஒரு ஆய்வாளர், அவர் சொல்லுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகள் இருக்குகின்றது இல்லற வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க நான் காணுகிறேன் என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, ஊருக்கு நல்லவரா நடிப்பது லேசு, நண்பர்களிடம் நல்ல பேர் வாங்குவது இலகு. சமுதாயத்திலே நல்லவராக இருக்கிறார், ஊர்ல இவர் ஹீரோ, நண்பர்களிடத்துல ஹீரோ, வீட்டுக்கு ஜீரோ. மனைவி இடத்துல போனா ரோட்ல உள்ள கோபம், ஆத்திரம், களைப்பு, டயர்ட் எல்லாம் வீட்டுக்கு காட்டுறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவியரிடத்தில் யார் நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். மனைவிமார்களை மதிக்க தெரிய வேண்டும். நாமே எமது மனைவியை மதிக்காவிட்டால் யார் மதிக்கப் போவது? மூன்றாவது நபரை திருப்திப்படுத்துவதற்காக மனைவிமார்களை கோபப்படுத்துகின்ற, நசுக்குகின்ற, கஷ்டப்படுத்துகின்ற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். தாத்தாவை சந்தோஷப்படுத்த, உம்மாவை சந்தோஷப்படுத்த, தங்கச்சியை சந்தோஷப்படுத்த, யார் யாரையோ திருப்திப்படுத்த மனைவிக்கு தொல்லை கொடுப்பவர்கள், மனைவியை அடக்குகின்றவர்கள், மனைவியின் மீது கோபமாக நடப்பவர்கள். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ரமதானிலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தேவையாக சந்திக்க வந்தார்கள். இரவு நேரம் இருட்டாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டான், சரி போயிட்டு வா என்று அனுப்பிவிடவில்லை. தன்னுடைய இஅ்திகாஃபை முடித்துவிட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை இருட்டிலே தனியாக அனுப்பக்கூடாது என்பதற்காக உடன் சென்று மனைவியை மதிக்கிறார்கள். பாருங்கள், எல்லோரும் பார்க்க அவர்களை வீடு வரையில் கொண்டு போய் சேர்த்து விட்டு விட்டு வந்தார்கள். எந்த அளவு தூரம்?
ஒரு பெண் தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவன் மதிக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே புகட்டுகிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 அம்சங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல நினைத்தேன். ஒன்று, திருமணத்துக்கு முன்பாக திருமணங்கள் அழகான முன்மாதிரியான விதத்தில் நடக்க வேண்டும். திருமணம் நான் முடிக்க இருக்கிறேன், வருகின்ற மாதம் இன்னொரு வருடத்தில் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தீர்மானியுங்கள். ஒரு மார்க்க விவரமும் பக்குவமும் உள்ள ஒரு ஆலிமிடத்திலே என்னுடைய மகளுடைய திருமணம் நடக்க இருக்கிறது, நான் ஹஜ்ரத் திருமணம் முடிக்க இருக்கிறேன், எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய திருமண விஷயங்கள் நான் எவ்வாறு செய்ய வேண்டும், மகர் எப்படி அமைய வேண்டும், மகரை எப்படி கொடுக்க வேண்டும், இதெல்லாம் விவரமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள். ஒவ்வொரு விடயமும் நாம் தெரிந்து ஒரு தெளிவோடு விளக்கத்தோடு நாம் செய்ய வேண்டுமே தவிர, இது மார்க்கத்தில் இப்படி இருக்கிறது அதனால் நான் இப்படி செய்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அதனால் இப்படி செய்கிறேன் என்ற ஒரு தெளிவோடு நடக்க வேண்டுமே தவிர, ஊர் பழக்கம், குடும்ப பழக்கம், தாத்தாவுக்கு அப்படி நடந்துச்சு, நானாவுக்கு அப்படி நடந்துச்சு அதனால எந்த விஷயம் அப்படி அல்ல. நண்பர்கள் இப்படி செய்கிறார்கள், பிரெண்ட்ஸ்மாருடைய அவங்களுடைய கல்யாணங்கள் இப்படி நடக்குது அதனால என்னுடைய இல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்படி விரும்புகிறார்கள், எப்படி நடப்பதனால் சந்தோஷப்படுவார்கள். எனவே முதலாவது அம்சம், திருமணத்துக்கு முன்பாக இந்த விடயங்கள், அனாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் களையப்பட வேண்டும். அதில் நாங்கள் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, திருமணம் முடிக்குகின்ற மாப்பிள்ளை பிள்ளை இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணத்தின் மூலம் தக்வாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இறையச்சமும் அல்லாஹ்வுடைய அன்பும் தொடர்பும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் உள்ள உறவாக இந்த உறவை காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, திருமணம் முடித்தவர்கள் நாம் குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்பவியல் மிக இன்பகரமானது, மிக சந்தோஷகரமானது. வெறும் தோளோடு தோல் சேர்ந்து கையோடு கைகோர்த்து ஊருக்கு கணவன் மனைவியாக நாடகம் நடிக்குகின்ற நடிப்பை இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. மாறாக உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து ஒரு இன்பகரமான சுபிச்சகரமான வாழ்க்கையை நடத்துகின்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் தருகிறது. எனவே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழுகின்றவர்களாக நாம் அல்லாஹ் தஆலா எம்மை ஆக்கி வைப்பானாக. இந்த 2 தம்பதிகளுடைய வாழ்விலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்கள் இருவர்களுடைய பெற்றோர்களுடைய கண்களையும் உள்ளங்களையும் அல்லாஹ் குளிரச் செய்வானாக. அவ்விருவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல சாலிஹான குழந்தைகளை கொடுத்து, கண் குளிரக்கூடிய நல்ல இறையச்சமுள்ள நல்ல பிச்சலங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வை மகிழச் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. For more lectures visit slhub.com.